உங்களுக்கு வந்து நீங்க செகண்ட் லெவலும் போடணும், தேர்ட் லெவலும் போடணும், ஃபுல் அவுட்புட் வந்து நித்யாவோடது வரும். அப்பதான் ஃபர்ஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது அவுட்புட் வந்து இருந்தாலும் நீங்க வந்து பிரேக் இல்லாம கிளாஸ் விடுங்க நீங்க. ஓகே ஷூர் ஷூர். ஓகேவா? சோ டிஸ்லெக்ஸியாங்க 90% டிஸ்லெக்ஸியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். இப்போ அவளுக்கு ரிவர்சபிள் இல்ல, எழுதும்போது போர்ட் காப்பி பண்ணி எழுதுறா. எனக்கு அதுவே பெரிய விஷயம். இவ எப்படி 9th 10th எப்படி போவான்றத போர்ட் காப்பி பண்ணி எல்லாமே எழுதுறா. அவளால வந்து எல்லாமே இப்ப ரீட் பண்ண முடியுது, கொஞ்சம் கொஞ்சம் ரீட் பண்ண முடியுது. எல்லாமே சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. சோ மிகப்பெரிய பிரச்சனையான டிஸ்லெக்ஸியா ப்ராப்ளம் வந்து இல்ல. ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு. டாடி சொன்னாரு டிசிப்ளின் பத்தி சொல்லுங்க. டிசிப்ளின் மேம் பட் சொன்னா கேட்கவே மாட்டா. ஏர்லி மார்னிங் எந்திரிச்சா மேல நாய் வச்சிருக்கோம், ராஜபாளையம் டாக். எந்திரிச்சு அங்க போயிடுவா, மேல போவா, விளையாடுவா, குறும்பு ஜம்பிங், இங்க இருந்து அங்க இருந்து ஜம்பிங். நம்ம சொல்றது எதுவுமே மைண்ட் பண்ணிக்க மாட்டா. இப்போ அந்த குறும்புத்தனம் ஒரு ஓவர் லெவல் குறும்புத்தனம் எல்லாம் இல்ல.